அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்ட பூக்களை ஒரு பார்வை பார்த்துடலாம். அடிநேம் அள்ளி கொடுத்துருக்காங்க, நிறையவே கொடுத்துருந்தாங்க. அப்படியே நேற்று வாங்கியிருந்த மேரிகோல்டு, அவங்களும் நிறையா பூக்கள் இருந்தாங்க இன்றைக்கி தோட்டத்தில். அப்படியே எவ்வளோ பெரிய சைஸ் ரோஸ் பாருங்கள், 7 days ரோஸ் சாண்டல் கலர் பறிச்சிட்டேங்க. இன்றைக்கி முதல் பூ நான் எப்போவுமே சாமிக்கு வைப்பேன். இன்றைக்கி என்னவோ இந்த பூவை என் மருமகளுக்கு நான் கொடுத்துட்டேன். பறிச்சுட்டு வந்தவுடனே என் மருமக தான் எதிரில் இருந்தாங்க. உடனே என் மருமக கையில் நான் கொடுத்துட்டேன். அப்படியே மஞ்சள் கலர் செம்பருத்தி பூக்கள் சாமிக்கு தாங்க போட்டேன். இதை ஃபஸ்ட்டு பூ நம்ம தோட்டத்துக்கு அப்படியே எல்லா செடியும் நடவு செஞ்சுட்டாங்க. வாங்கிட்டு வந்த எல்லா செடியும் நடவு செஞ்சுட்டேன். 7 days ரோஸ் செம்பருத்தி, மொத்தம் இங்கே 4 கலர் செம்பருத்தி பூக்கள் வச்சுருக்கேங்க. நான் டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு, ஆரஞ்சு, அடுத்து எல்லோ கலர். நாளைக்கு பூப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. மொட்டுக்கள் பார்த்தா இன்றைக்கி பூக்கிற மாதிரி இருந்தாங்க, பார்த்தா பூக்க காணுங்க. அப்படியே பாருங்கள், இதில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த 2 கலரும் நல்லா இருக்காங்க. நான் வாங்கலான்னு ஆசைப்பட்டு கேட்டு வச்சுருக்கேன். 2 கலரையுமே வாங்கலாமா, ஒன்று வாங்கலாமா, நீங்களே சொல்லுங்கள். அப்படியே செம்பருத்தி செடி எல்லோ கலர் பூக்களுக்கு இணையாக இந்த பூக்களும் சேம் காம்பினேஷனுங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. 2 பேரையும் ஒன்றா வச்சா ஒரே கலர் தாங்க, எல்லோ கலர். அப்படியே இன்றைக்கி நிறையா நம்ம தோட்டத்தில் கொடுத்தது அரளிப்பூக்கள் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சிட்ருக்கு, நான் பறிக்கலை. நான் கொஞ்சம் இப்போ பூக்கள் பறிக்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க. செம்பருத்தி பூக்கள், ரோஜா பூக்கள், மல்லி மட்டும் தான் பறிச்சிட்ருக்கேன். அரளிப்பூக்கள்லாம் இப்போதைக்கு நான் பறிக்கலை. காரணம் அது கொஞ்சம் பெண்ட் பண்ணி பறிக்க வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் விட்டுட்டேங்க நான்.